வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி ஒரு பாகக்காயில் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக பாகக்காய்னா கசக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. சில பேர் அதை ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் இது ரொம்ப ஸ்வீட்டாக அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஒரு பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுத்தம்பருப்பு இருந்தால் அதை போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வறுத்துக்கலாம். நல்லா செவக்கட்டும். கொஞ்சம் நேரம் செவந்த உடனே போட்டுறா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா செவந்தப்புறம் பாவக்காய் நல்லா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இதில் சாப்பர் மாதிரி இருக்கிறதுல வச்சு நல்லா சாப் பண்ணி போட்டுக்கலாம். நான் இதை ஆக்சுவலாக சாப்பரில் வச்சு சாப் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு நல்ல சின்ன சின்ன பீசஸாக வந்திருக்கு. அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அதோட நியூட்ரிஷன் அப்படியே தான் இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் அந்த பாகக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாதான் நல்லா வேகும். நல்லா சாஃப்டாகவும் மேஷ் ஆகிற அளவுக்கும் வேகணும். ஏன்னா பாகக்காய் முழுசாக இல்லாமல் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ஒரு 5-10 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. மேஷ் பண்ணுற அளவுக்கும் இருக்குது. ஒரு கப் பாகக்காய் எடுத்ததால் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் நல்லா பொடியாக அரிஞ்சோ நறுக்கியோ எடுத்துக்கலாம். அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பாகற்காயோட கசப்பும் தெரியாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெல்லம் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது தானே, அதனால கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அந்த வெல்லம் நல்லா கரையிறதுக்காக ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுருக்கோம். இப்போ அந்த வெல்லம் ஃபுல்லாகவே கரைஞ்சிட்ருக்கோம். அந்த சூடு இருக்க வெல்லம் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிடும். அதுலேயே கொஞ்சம் நேரம் நம்ம இப்போ கொதிக்க வைக்கலாம். ஒரு ஜாம் பதத்துக்கு வரணும். அப்போ அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி இறக்குனாலும் அந்த திக்னஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஜாம் பதம் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு பச்சடி போல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பாவக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக பாவக்காய் சேர்த்துக்காதவங்க கூட இந்த பச்சடி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.